ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் குழம்பு தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 2 தக்காளி, அதுவும் பெரிய பெரிய பீஸு. தென் ஒரு முழு பூண்டு. ஸோ இது எல்லாமே ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சில பேர் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணல, பட் தேங்காய் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் யூஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சாலுமே அது சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஷ்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நார்மல் டிஷ் தான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த குழம்பு நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் நான் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் 2 வெங்காயம் கூட வச்சுக்கலாம், பிகாஸ் வெங்காயம் நம்ம தாளிக்கும் போது இன்னுமே அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. தென் கத்திரிக்காய், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு தான் எறா குழம்பு வைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி நான் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அந்த சின்னதாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த குழம்புலேயே அந்த சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கத்திரிக்காயில் இருக்க ஒரு வேலை என்ன தெரியுமாங்க, அதில் சொத்தெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கான நம்ம மெயின் ஹீரோவே இவர் தாங்க, எறா தான். ஸோ பெரிய எறாவாக இருந்தால் அது வந்து நீங்கள் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன எறாவாக இருந்துச்சுன்னா அது நம்ம முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய எறாவாக இருந்ததால் நான் வந்து அது 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எறா இவ்வளோ தான் நான் குழம்புக்கு போட போகிறேன். ஸோ இதை நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். தென் சைட் டிஷ் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஸோ அதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் ஒரு ஹெல்ப்புங்க உங்ககிட்ட, நாங்கள் வந்து ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி. ஸோ எவ்வளோ நான் செஞ்சாலுமே எங்களுக்கு அது அதிகமாகிடுது. ஸோ ஒரு 4 பேருக்கு சிம்பிளாக செய்யணுன்னா எவ்வளோ கம்மியாக செய்யணும்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எது செஞ்சாலுமே கொஞ்சம் அதிகமாக வந்துடுது. ஸோ அது எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, ஓகே. உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எறா குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் அதில் இருக்க வேஸ்டேஜ்லாம் நம்மளுக்கு போயிடும். ஸோ ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் இந்த புளி தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு குழம்பு தூள் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் எப்படி குழம்பு தூள் அரைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், பிகாஸ் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நாங்கள் காரம் கூடிடுச்சு. அதனால் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவே போதுமானது. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடாகிட்ட பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளிக்கணுங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு நம்ம அதை தாளிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம அது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஐடியா வந்து இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னுமே சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும்.
ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஸோ வதங்கிட்ட பிறகு நம்ம புளி தண்ணியில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதை சாரி அது கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, கத்திரிக்காய் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. ஸோ கத்திரிக்காய்னாலே ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ அந்த நம்ம போட்டிருக்க எண்ணெயிலே அந்த கத்திரிக்காவை நல்லா வதங்க விடணும். நல்லா கிண்டிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தட்டு வச்சு மூடிட்டு அதை நம்ம வதக்க விட்டுடணும். எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஃபியூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு லைட்டாக இப்படி தான் வதங்கியிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து வானல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஸோ அதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஆயில், தென் கடுகு, தென் கருவேப்பிலை ஸோ போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எண்ணெயில் நல்லா கொதித்த பிறகு அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்ட பிறகு உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ மஞ்சத்தூள், காரத்தூள், இதுக்கு வந்து நம்ம கூட்டுத்தூள் ஆட் பண்ண தேவையில்ல, காரத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து உருளைக்கிழங்குல வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவேங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணாதவங்க லைட்டாக பூண்டை மட்டும் நசுக்கி ஸோ அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எங்கள் அம்மா வந்து எப்படி செய்வாங்கன்னா உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றாமல் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு செய்வாங்க. அது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து தண்ணி ஊற்றிப்பேன். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் இந்தமாரி ஸ்டைலில் தான் செய்வேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சத்தூள், காரத்தூள், தேவைக்கான உப்பு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தென் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிளேட் வச்சு மூடிட வேண்டியதான். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் போது இப்போ நம்மளுக்கு எறா குழம்பு வந்து ஒரு கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம எறாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே எறா போட்டுறாதீங்க. ஒரு கொதி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எறா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து இப்போ வந்து நம்ம இந்த எறா குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்ட பிறகு இது நல்லா கொதிச்சுட்டு மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான்.